Praise the Lord. Praise the Lord. சந்தோஷம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த முதல் நாள் சாயங்காலத்தில் உங்கள் நடுவில் கடந்து வரும்படி பரலோகத்தின் ஆண்டவர் தந்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல ஊழியங்களுக்காக இதை செய்கிற அருமையான தேவ மனிதர் ஐயா அவர்களுக்காக இணைந்து கர்த்தருடைய நாமத்துக்காக செயல்படுகிற பாடுபடுகிற எல்லா தேவ பிள்ளைகள், என்னை அழைத்து கொண்டு வந்த நண்பர் பிபின் அவர்கள் எல்லாருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மாலை நேரத்தின் தியானத்திற்காக ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாலாம் அதிகாரம் 11வது வசனம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லேகமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ரொம்ப நன்றி. ஒரு தடவை கூட வாசிங்க. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லேகமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். 338வது பக்கம். எல்லாரும் பைபிள் கையில் எடுங்க. 338வது பக்கம். இந்த முதல் நாள் ராத்திரி நாம் தியானிக்க போகிற செய்தி, தடுமாறுகிறவர்கள் தடம் பதிக்கிறார்கள். நாம் தியானிக்க போகிற செய்தி, தடுமாறுகிறவர்கள் தடம் பதிக்கிறார்கள். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வாயை திறந்து என்னோடு பேசும் ஆண்டவரே அப்படின்னு நாம் ஒருமித்து ஜபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடணும், எல்லாரும் வாயை திறக்கணும். கர்த்தருடைய பலத்த வல்லமை இந்த கூடாரத்தை மூடுகிறது. தெய்வத்தினுடைய உன்னத அபிஷேகம் இந்த இடத்துல இறங்கி வருகிறது. எல்லாரும் கண்ணை மூடி வாயை திறந்து என்னோடு பேசும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, நீர் உமது கரத்தை திறக்க அவைகள் திருப்தியாகும், நீர் உமது கரத்தை மூடிக்கொள்ள அவைகள் திகைக்கும். வேலைக்காருடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்குவதை போல, வேலைக்காருடைய கண்கள் எஜமாட்டியுடைய கைகளை நோக்குவதை போல இந்த ராத்திரி ஒத்தாசி அனுப்புகிற மகாதேவனை நோக்கி அத்தனை பேரும் வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளது எதுவோ, புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, பரிசுத்தம் உள்ளது எதுவோ, தெய்வராஜ்யத்தில் எங்களை கொண்டு போவது எதுவோ, எங்களை ஊண்ட கட்டுவது எதுவோ, எங்களை பலப்படுத்துவது எதுவோ, எங்களை ஆவிக்குள்ள கொண்டு போவது எதுவோ, எங்களை உன்னதங்களில் உயர பண்ணுவது எதுவோ, அது இந்த ராத்திரி வெளிப்படுவதாக. தெய்வ பிள்ளைகள் கட்டப்படுவதற்கு விரோதமாய் சவால் விடுகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இந்த முதல் ராத்திரி அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்துல நாங்கள் உடைத்து ஜபிக்கிறோம். தேவன் எழுந்தருளுவீராக, தேவன் எழுந்தருளுவீராக, தேவன் எழுந்தருளுவீராக. இப்படியே நல்ல நாமத்தை எங்கள் நடுவில் உயர்த்தணும் ஆண்டவரே. இந்த நாள் கூட்டங்கள்ல ஒரு பலத்தாசை உண்டாவதாக, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்வதாக என்று ஜபிக்கிறோம். வந்திருக்கிற அத்தனை பேரையும் தொடுவீராக, எல்லா இருதயத்தின் கதவுகளை திறந்து வைப்பீராக. அத்தனை பேரும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் உயிர் பெற்றவர்களாய் இந்த இடத்தை விட்டு எழும்பும்படி என் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம். தாழ்த்தியுடைய நல்ல கரங்களை தருகிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷம் உள்ளவர்கள் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்போ 2 பெண்களை பற்றி சொல்லி இருக்கு. 2 பெண்கள். அது ஒண்ணு ராகேல், இன்னொன்னு லேயாள். லேயாளை பற்றி நமக்கு பைபிள்ல என்ன தெரியும்? அவள் கூச்ச பார்வை உள்ளவளாயிருந்தாள். அதனாலே அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். லேயாளை பற்றி நமக்கு என்ன தெரியும்? லேயாள் ஆறுதலடையாமல் அழுகிறவள். தன் பிள்ளைகளுக்காக அழுது ஆறுதலடையாதிருக்கிறாள். இந்த 2 பெண்களும் சேர்ந்து என்ன செய்தார்கள் அப்படின்னு அங்க சொல்லி இருக்கு. என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் வீட்டை கட்டினார்கள். இஸ்ரவேல் வீடுன்னா ஒரு ராஜ்யம். 2 பெண்களும் சேர்ந்து ஒரு ராஜ்யத்தை கட்டினார்கள். அந்த வார்த்தையை சொல்லியாக்கும் அந்த ஊர் ஜனங்கள் போவாசையும் ரூத்தையும் ஆசீர்வதிக்கிறது. கொஞ்சம் காரியங்களை சொல்வதற்கு முன்னே அந்த நகோமியுடைய குடும்பத்துக்குள்ள கடந்து போய் அந்த குடும்பம் சந்தித்த சில காரியங்களை நாம பார்க்கலாம். பார்த்துவிட்டு நகோமியை பற்றி 2 காரியம் சொல்லுவேன், ரூத்தை பற்றி 2 காரியம் சொல்லுவேன், போவாசை பற்றி 2 காரியம் சொல்லுவேன். நகோமிக்கு 2, ரூத்துக்கு 2, போவாசுக்கு 2, 6 காரியங்களை சொல்லிட்டு நாம ஜெபிப்போம். அதற்கு முன்ன அந்த குடும்பத்தை பற்றி ஒரு முன்னுரை. 4 அதிகாரங்களாக்கும் ரூத்தின் புஸ்தகத்துல. இங்க இருக்கிற எல்லாரும் ரூத்தின் புஸ்தகத்தை வாசிச்சிருப்பீர்கள். வாசிப்பதற்கு ஒரு கதையை போல இருக்கும். அந்த குடும்பத்தை பாருங்க. 3 பேர், 2 தகப்பனும் தாயும் 2 பிள்ளைகளும், 4 பேர் வீட்டுல தங்கி இருக்கும்போது தேசத்துல ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? தேசத்துல பஞ்சம். எல்லாருக்கும் தெரியும், தேசத்துல பஞ்சம். 2 விதத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும். ஒண்ணு, என்ன வந்தாலும் நின்னு பாப்பேன்னு சொல்லி வாழ முடியும். வாரது அப்படியே வரட்டு, நான் இப்படி போறேன் அப்படின்னு வாழ முடியும். ஒரு கூட்டம் தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிரச்சனை வந்த உடனே பிரச்சனை இல்லாம வாழ்வதற்குள்ள வழியை பார்ப்பார்கள். இன்னொரு கூட்டம் தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுவார்கள்னு கேட்டா, பிரச்சனை வந்து இல்லையா, இனி அதை நின்னு கண்டு வாழ போறேன்னு சொல்லி நிற்பாங்க. 2 கூட்டம் ஆவிக்குரியவர்கள். இந்த முதல் கூட்டம் மனுஷர்களை நான் சொன்னேன் இல்லையா, அவர்கள் செத்த மீன்களாகும். செத்த மீன்கள் தண்ணீர் எடுத்து போட்டா தண்ணி போற வழியே போகும். 2வது வகை ஆவிக்குரியவர்கள் உயிருள்ள மீன்களாக்கும். உயிருள்ள மீன்கள் தண்ணீர போட்டா எதிர்நீச்சல் போடும். எல்லா காலத்திலையும் இந்த 2 கூட்டம் இருக்கும். பிரச்சனையை கண்ட உடனே ஓடி போற ஒரு கூட்டம், பிரச்சனையை நின்று மேற்கொள்ளுகிற இன்னொரு கூட்டம். உங்க முகங்களை பார்த்தா உண்மையிலே பிரச்சனையை நின்று மேற்கொள்ளுகிறவர்களை போல இருக்கு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையில அப்படின்னு சும்மா தான் சொன்னேன். வீட்டுல உட்கார்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் உட்கார்ந்து பேசணும். அந்த புருஷன் சொல்றாரு, எனக்கு ஒரு ஆசைதான் உண்டு, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருந்தா நாம முன்னுக்கு வர முடியாது. அதனால நாம என்ன பண்ணணும்? இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து தப்ப வேண்டிய வழியை பார்க்கணும். 2 வகை தீர்வுகள் உண்டு. ஒன்னு பெர்மனன்ட் சொல்யூஷன், இன்னொன்னு சடன் சொல்யூஷன்.
ஒரு காய்ச்சல் வருதுன்னு வைங்க, அந்த காய்ச்சலுக்குள்ள ஒரு மருந்து எடுத்தா உடனே காய்ச்சல் மாறும். சடன் சொல்யூஷன் ஆக்கும். நாளைக்கும் காய்ச்சல் வரும், அடுத்த நாளும் காய்ச்சல் வரும். ஏன்னா நாம ட்ரீட் பண்ணது எதை தெரியுமா? காய்ச்சல. ஆனா கொஞ்சம் நேரம் எடுக்கும். எதனால் காய்ச்சல் வந்ததுன்னு கண்டுபிடிச்சு அந்த வியாதிக்கு ட்ரீட் பண்ண கொஞ்சம் காலம் ஆகும். ஆனா பின்ன காய்ச்சல் வராது. இவங்க எதை பார்க்கறாங்க தெரியுமா? தற்போதைய தீர்வு. தற்போதைய தீர்வு என்ன பண்ணலாம்? 35 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல போய் தங்குவோம். இப்ப எங்க தங்கி இருக்கிறாங்க? பெத்லகேம். பெத்லகேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டுல பஞ்சம். அதனால 35 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல போய் தங்குவோம்னு சொல்லி கிளம்பி போறாங்க. இன்னொரு விதத்துல சொன்னா ஊரை விட்டு ஓடி போறாங்க. அங்க போய் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆச்சுன்னு. எதுல டெவலப்மெண்ட் ஆச்சுன்னு தெரியுமா? பினான்சியலி டெவலப் ஆச்சுன்னு. கொஞ்சம் வருமானங்கள் எல்லாம் வருது, பட்டினி இல்ல, பிரச்சனை இல்ல. அந்த நேரம் பார்த்துதான் தாக்குதல் வருது. நாம குடியிருக்கிற தேசத்துல ஆவிகள் உண்டு. நாம குடியிருக்கிற தேசத்துல குடிக்க தண்ணியும், சாப்பிடுவதற்கு தேவையான ஆகாரமும், உடுப்பதற்கு தேவையான வஸ்திரம் மட்டும் இல்ல. நாம குடியிருக்கிற தேசத்துல அப்படி சஞ்சரிக்கிற ஆவிகள் உண்டு. எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி நடக்கிற ஆவிகள் உண்டு. இவர்களுக்கு அதை பற்றிய உணர்வே இல்லை. பிழைக்கணும், வாழணும், சாப்பிடணும், பிழைக்கணும், வாழணும், சாப்பிடணும்னு சொல்லி டக்கு டக்கு டக்குன்னு 2 கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? 3 மரணம். பைபிள்ல ஒரு மரணம் நடந்த வீடுகள் உண்டு. ஒரு மரணம். சுவிசேஷத்துல சொல்லி இருக்கு, தகப்பன் சத்து போன வீடு பைபிள்ல உண்டு. பைபிள்ல 2 மரணம் நடந்த வீடுகள் உண்டு. ஆபிரகாமுடைய வீட்டுல பாருங்க 2 மரணம். நாயின் ஒரு விதவையினுடைய வீட்டுல பாருங்க 2 மரணம். அப்போ ஒரு மரணம் நடந்த வீடுகள் பைபிள்ல உண்டு, 2 மரணம் நடந்த வீடுகள் பைபிள்ல உண்டு. ஆனா இங்க 3 மரணம். 1 2 3 அப்படின்னு சொல்லி 3 மரணம். பைபிள்ல ഏറ്റവും കൂടുതൽ மரணம் நடந்த வீடு யாரோட வீடு தெரியுமா? நான் சொன்னா நீங்க போ சாத்தானேன்னு சொல்லுவீங்க. பைபிள்ல அதிக மரணம் நடந்த வீடு யோபுவினுடைய வீடு. 10 மரணம். உள்ஸ்டாப்பும் காமாயும் ஒண்ணு இல்லாம கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 10 மரணம் நடந்த வீடாக்கும் யோபுனுடைய வீடு. ஒரு மிஸ்கால் தான் வந்து எடுத்து திருப்பி பேசி பார்த்தா ஒருத்தன் சொல்றான், வீடு இடிஞ்சு விழுந்து நான் மட்டும் தப்பி வந்தேன். அது எப்படின்னு தெரியல. அந்த வாட்ஸ்அப்புகாரன் மட்டும் பிழைச்சு வரான். பாத்தீங்களா? ஆடு செத்து போச்சு, வாட்ஸ்அப்புகாரன் பிழைச்சான். ஒட்டகங்கள் செத்து போச்சு, வாட்ஸ்அப்புகாரன் பிழைச்சான். வீடு இடிஞ்சு விழுந்து பிள்ளைகள் செத்து போச்சு, வாட்ஸ்அப்புகாரன் பிழைச்சான். எல்லா இடத்திலையும் மெசேஜ் அனுப்புறவன் மட்டும் உயிரோட இருக்கிறான், மீதி அத்தனை பேரும் சாவணும். இந்த செய்தியை கொண்டு வந்து சொல்றவனே இப்படி எல்லாம் ஒட்டகங்கள் போச்சு, ஆடு போச்சு, மாடு போச்சு, பிள்ளைகள் போச்சு அப்படின்னு சொல்லக்கு வேண்டி இவனை வேதனைப்படுத்தக்குன்னே ஒரு மெசஞ்சரை உயிரோட வச்சிருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பிரசங்கம் தொடங்கல, அப்படி அஸ்திபாரம் இட்டு போறேன். மரணம் 1, மரணம் 2, மரணம் 3. இந்த 3 மரணத்துல வித்தியாசம் என்ன தெரியுமா? யோபுனுடைய வீட்டை விட பலத்த அடியாக்கு இந்த வீட்டுல விழுந்தது. ஏன்னா யோபுனுடைய வீட்டுல ஆணுன்னு சொல்லக்கு ஒரு ஆள் இருக்கு. ஆணுன்னு சொல்லக்கு ஒரு ஆள் இருக்கு. எங்க அம்மா இப்ப கூட சொல்லுங்க, இப்ப கூட எங்க அம்மாவுக்கு 7 சகோதரர்கள் உண்டு. 7 பேரும் செத்து போச்சுன்னு ஒரு ஆளாவது உயிரோட இருந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு இப்பவும் சொல்லும். யோபுனுடைய வீட்டுல ஆணுன்னு சொல்லக்கு யோபு உயிரோட உண்டு. நகோமியினுடைய வீட்டுல ஆணுன்னு சொல்லக்கு யாரும் இல்லை. 3 பெண்கள் மட்டும் பாக்கி. 3 பெண்கள் மட்டும் பாக்கி இருக்கும்போது அந்த பெண்மணிக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஏவுதல். என்ன ஏவுதல்? இனி இங்க இருந்தா சரியாகாது, ஐ ஹேவ் டு கோ பேக்.
ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முன்ன போறேன், நீங்க ஒண்ணும் நினைக்க கூடாது. உங்களை கிருபைக்குள்ள திருப்பி கொண்டு வரணும், உங்களை அபிஷேகத்துல திருப்பி கொண்டு வரணும், உங்களை தேவ பிரசங்கத்துல திருப்பி கொண்டு வரணும், உங்களை ஆராதனையில திருப்பி கொண்டு வரணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டார்னு வைங்க, கர்த்தர் எங்க வேணும்னாலும் கைய வைப்பார். எங்க பிடிச்சா இந்த குடும்பம் பெத்லகேமில வரும் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரு, ஆண்டவர் அங்க கை வச்சாரு. 1 2 3 இப்ப நகோமி சொல்றா, நான் எழும்பி பெத்லகேமுக்கு போகணும். எல்லாரும் உயிரோட இருந்தப்ப இந்த தீர்மானம் பண்ணி இருக்கலாம். சில நேரம் ஆண்டவர் சொல்லுவாரு, ஜெபி, எழுப்புதல் அட, உணர்வட, வேதத்தை வாசி, என் பிரசன்னத்துல வா. என்ன பிரச்சனை தெரியுமா? சிலதை இழக்கிறது வர நம்ம உணர்வடைவதே இல்லை. இழந்தால் உணர்வடைந்தாள். இழந்து உணர்வடைஞ்ச உடனே 35 கிலோமீட்டர் தூரம் திரும்பி போறா. ஒரு 35 கிலோமீட்டர் தூரம். இன்னைக்குள்ள கணக்குல சொன்னா 3/4 மணிக்கூர் டிராவல். அன்னைக்கு நடந்தாகும் போகணும். ஒரு நாள் பயணம்னு சொல்றது 20 மைல் தூரம் நடந்து போகணும். கிளம்பி 3 பேரா கிளம்பி வீட்டுல இருந்து வரணும். வீட்டுல இருந்து வரும்போ வழியில வச்சு நகோமி சொல்லுதுங்க, பாருங்க, நீங்க என்ன நம்பி வாரது வேஸ்ட்ன்னு தோணுது. இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தாலும் அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ற வயசு வரை நீங்க உயிரோட இருப்பீங்களான்னு எனக்கு சந்தேகம். எக்ஸ்பர்ட் மாமியார். அதனால தயவு செஞ்சு திரும்ப போங்க. உடனே ஒரு பெண்மணிக்கு கொஞ்சம் போதம் வந்து அவ முத்தமிட்டு திரும்ப போனா. அவள் ஓர்பாள். இப்போ 6-2 ஆச்சு. எத்தனை ஆச்சு? 6-2 ஆச்சு. 2 பேர், நகோமியும் ரூத்தும் சொந்த ஊர்ல வந்து தங்கி இருக்கணும். இனியாக்கு என்னுடைய செய்தி தொடங்க போறது. சொந்த ஊர்ல வந்து தங்கி இருக்கும்போ வயிறு பசிக்க தொடங்குது. வயிறு பசிக்க தொடங்கும்போ மாமி தன் மருமகளை பார்த்து சொல்லுது, நம்ம இப்படி முகத்தோடு முகம் பார்த்துட்டு இருந்தா செத்துப்போ. நீ ஏதாவது வயல்ல போய் கதிர் பறக்கி கொண்டு வா. அது ஒரு 3000 வருடத்துக்கு முன்ன உள்ள மாமியானதுனால பிழைச்சா. இன்னைக்குள்ள மாமி, இன்னைக்குள்ள மருமகளிடத்துல நாம முகத்தோடு முகம் பார்த்துட்டு இருந்தா, நாம பட்டினி கிடந்து செத்து போவான்னு சொல்லி இருந்தா உடனே மாமியார் காலி. மருமக சரி மாமி சொல்லுதேன்னு சொல்லி கிளம்பி போற நல்ல மருமகள். அவங்க 2 பேரும் நீங்க இந்த ரூத்தின் புஸ்தகத்துல இவங்க 2 பேருக்கு காம்பினேஷனை படிக்கணும்னா பயங்கரமாகும். ரூத்தும் நகோமியும் பயங்கரமாகும். எனக்கு காரியங்களை சொல்ல நேரம் கிடைக்காது, இல்லைன்னா நான் விளக்கி விட்டுருப்பேன். அவ போறா. அவ போய் ஒரு வயல் நிலத்துல காலு வச்சப்ப ஆவியில தோணுது, ச்சே இது சரியாகாது. அடுத்த ஒரு வயல் நிலத்துல காலு வச்சா, அங்க காலு வச்ச பைபிள்ல இல்ல, அங்க காலு வச்சப்போ ஆவி சொல்லுது இதுவும் சரியாகாதுன்னு தோணுது. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இன்னொரு வயல் நிலத்துல போய் காலு வச்சப்போ அந்த ஊர்ல பெரிய பணக்காரனுக வயல் நிலம். யாரோட வயல் நிலம்? அந்த ஊர்ல பெரிய பணக்காரனோட வயல் நிலம். அந்த வயல் நிலத்துல காலு வச்சு அப்படியே மெதுவா கதிர புறக்கிட்டு இருக்கிறா. ஏக்கர் கணக்குல கிடக்குல என்று குனிஞ்சு கதிர பறக்கிறாளா. கண்ணுல இருந்து கண்ணீர் கடகடா பாயுது. ஏன் கடகடா பாயு தெரியுமா? என் வீட்டுல மரணம் மட்டும் நடந்திருக்கலன்னா நானும் இன்னைக்கு இது போல இருந்திருப்பேன். என் வீட்டுல ஒரு பலத்த அடி வந்திருக்கலன்னா நான் இது போல இருந்திருப்பேன். என் வீட்டுல ஒரு தாக்குதல் வராம இருந்திருந்தா நான் இது போல இருந்திருப்பேன். உங்களுக்கு தெரியுமா, கல்யாணம் பண்ணக்கு முன்ன 1000 தடவை யோசிங்க, ரூம் போட்டு யோசிங்க.
தலகீழா நின்று வேணாலும் சிந்திச்சு பாருங்க. முழங்கால நின்று போராடி வேணா கேளுங்க, தெய்வ சித்தம் தானான்னு கேளுங்க. கல்யாணம் முடிஞ்சிட்டு சுவிட்ச் ஆஃப் ஆக்கி வைக்கணும். என்ன நோ திங்கிங். இது ரெடிமேடு ஷர்ட் இல்ல, தேவைக்கு போட்டுட்டு தேவைக்கு உருவி தூர எறியது. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. யோசிச்சு பார்க்கிறா, கடந்த சில ஆண்டுகளாய் வாழ்க்கையில வந்த நிகழ்வுகளை யோசிச்சு பார்க்கிறா, கடந்த சில நிலங்களாய் தன் வாழ்க்கையில வந்த ஆபத்துகளை யோசிச்சு பார்க்கிறா. யோசிச்சு பார்த்துட்டு அழுறா. இப்போ அந்த வயல் நிலத்துல 2 காரியங்கள் விழுது. என்ன விழுது தெரியுமா? வேலைக்காரர்கள் வெட்டி போடுகிற கதிர் அந்த வயல்ல விழுது, இவளுடைய கண்ணீரும் அந்த வயல்ல விழுது. என்ன பயங்கரம் இல்லையா? குனிஞ்சு கதிர் எடுக்கிறா, கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. குனிஞ்சு கதிர் எடுக்கிறா, கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, என் நிலைமை இப்படி ஆகிவிட்டது, என் காரியம் இப்படி உடைஞ்சு போய்விட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஒற்ற மரணம் சில குடும்பங்களை சீர்குலைக்கும். ஒரு ஒற்ற மரணம் சில குடும்பங்களை தலைகீழா தள்ளிவிடும். அதனால என்ன சொல்லி ஜெபிக்கணும் தெரியுமா? என் வீட்டுல அத்தனை பேர் மேலும் தெய்வத்தினுடைய காவல் உண்டாகணும். ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல வலது கையை உயர்த்துங்க. அத்தனை பேரும் வலது கையை உயர்த்தி ஒன்னு ஜெபிங்க. என் வீட்டுல அத்தனை பேர் மேலும் தெய்வீக காவல், என் புருஷனுக்கு மேல தெய்வீக காவல். ஒன்னு ஜெபிங்க, ஒன்னு ஜெபிங்க. என் மனைவிக்கு மேல தெய்வீக காவல், என் பிள்ளைகளுக்கு மேல தெய்வீக காவல். திடீர்னு பலவீனம் வந்தோ, திடீர்னு ஆபத்து வந்தோ, யாரும் சிதறி போகாதபடி அத்தனை பேரும் வைராக்கியமா ஒன்னு ஜெபிங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. இயேசு நம்மோடு நாகர்கோயில் கூடாரத்தில் தெய்வத்தை ஆராதிக்கிற அத்தனை குடும்பங்கள் மேலும் மகா தெய்வத்தினுடைய ஒரு காவல் உண்டாவதாக. உனக்கு எதிராக எய்யப்படுகிற அம்புகள் பரலோகத்தின் தேவன் முறித்து போடுவாராக. ஒன்று கை தட்டி கை தட்டி கை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு தெய்வீக காவல். சின்ன முன்னுரையாக்கு சொன்ன அத்தனை பேருக்கும் புரிஞ்சு இனி ஒவ்வொரு ஆட்களை பற்றி 2 காரியங்கள். முதல்ல போவாச பற்றி 2 காரியம். ரூத்தின் புஸ்தகம் தான் எல்லாருடைய கையிலும் இருக்குன்னு நான் நம்புறேன். போவாஸ் தன் வயல் நிலத்துல காலு வைக்கிறாரு. காலு வச்ச உடனே வேலை செய்கிற ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 4வது வசனம் 2ஆம் அதிகாரம். அப்பொழுது போவாஸ் பெத்லேகேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். இது ஒரு காலம் நடக்க வாய்ப்பில்லாத காரியம். உங்களுக்கு தெரியுமா? முதலாளி வந்தாருன்னு வைங்க, வேலைக்காரன் நெஞ்சில கை வச்சுட்டு சொல்லுவான், இவனை எடும் ஆண்டவரேன்னு. முதலாளி வயல்ல காலு வச்ச உடனே வேலைக்காரன் நெஞ்சில கை வச்சுட்டு என்ன சொல்லுவான்? பேச மாட்டீங்களோ? என்ன சொல்லுவான்? இவனை எடும் ஆண்டவரே. இல்லைன்னா கொஞ்சம் லேட்டஸ்டா சொல்லணும், இந்த கண்ட இடி எல்லாம் எங்கெல்லாம் விழுது, இவனுக்கு மேல ஒண்ணு விழுது இல்லையேன்னு. ஆனா அங்க பாருங்க, முதலாளி வேலைக்காரல பார்த்து சொல்றாரு, இங்கிலீஷ்ல சொல்றாரு, காட் பி வித் யூ. வேலைக்கார திருப்பி இங்கிலீஷ்ல சொல்லணும், காட் பி வித் யூ ஆல்சோ. அவன் சொல்றான், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இவங்க சொல்லணும், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பயங்கர டைட் இல்லையா? நல்லா இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியுமா, நம்மளை பற்றி நாட்டில் கிடக்க அத்தனை பேரும் சாட்சி சொன்னாலும் வீட்டுக்கார சாட்சி சொல்ல மாட்டேனும். விருப்பம் சொன்னா போதும். 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் உள்ள ஆட்கள் நம்மளை பற்றி சாட்சி சொல்லணும், சூப்பர், அடிப்படை அடிப்படைன்னு. வீட்டில் உள்ள ஆட்கள் நம்மளை அப்படி ஒரு சர்வே கண்ணு வச்சாக்கும் பார்க்கணும். ஏன்னா வெளியில உள்ள ஆட்கள் நம்மளை காண்றது 2 hours, வீட்டுக்குள்ள நம்மளை பார்க்கறது 24 hours. பெத்லகேமில தோட்டத்துல போவாஸ் கால் வச்சான்னு சொன்ன உடனே வேலைக்காரங்க சொல்லணும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. என்ன உறவு இல்லையா? போவாசுக்கும் வேலைக்காரங்களுக்குள்ள உறவு என்ன உறவு இல்லையா? என்ன பயங்கரமான உறவு இல்லையா? அடுத்தவன் கண்கள் பார்க்குது. அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து வேலைக்காரர்களை பார்த்து கேட்கிறான், who is this பெண்மணி? இவ யாருன்னு? யார? ரூத்த.
உடனே அவங்க ஸ்டோரி எல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஸ்டோரி எல்லாம் சொல்லி கொடுத்த உடனே போவாஸ் ஒரு காரியம் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? கதிர்களை சிந்த விடுங்கள். என்ன சொன்னாரு? கதிர்களை சிந்த விடுங்கள். அவ பறக்கிட்டு போட்டு அவளை ஈனம் பண்ண வேண்டான்னு மட்டும் இல்ல, நீங்க கதிர்களை சிந்த விடணும். அடுத்து வாரி கட்டி வச்சிருக்கு இல்லையா கதிரு, அதுல இருந்து கொஞ்சம் உருவி விடுங்கள்னு. இவன் பேஸ்புக் உண்டாவுக்கு முன்னே டெக்னாலஜி படிச்சிருக்காங்க. என்ன சொல்றான்? கதிர்களை சிந்த விடுங்கள். அப்புறம் என்ன சொல்றான்? கட்டி வச்சிருக்கிற அரியில இருந்து கொஞ்சம் உதறி விடுங்கள். யாருக்கு? இந்த பெண்மணிக்கு. அதனாலே ஆக்கும் பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. என்ன வார்த்தை தெரியுமா? அந்த வார்த்தை நீங்க மறக்க கூடாது. அந்த வார்த்தையை நான் 2 நிமிஷம் பேசுவேன். என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அவள் ஏதேச்சையாய் வந்த வயல் நிலம் போவாசுடைய வயல் நிலமாய் இருந்தது. 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எத்தனை பேர் அந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்க? தற்செயலாய். எப்படி? தற்செயலாய். இன்னாருக்க வயல் நிலத்துல தான் போறேன்னு சொல்லி அட்ரஸும் பின்கோடும் எடுத்து பேல்ஸ்ல போட்டுட்டு வீட்டுல இருந்து பிளான் பண்ணி கிளம்பினதல்ல. எப்படியோ வந்து கர்த்தர் என்னை நேர்வழியாய் நடத்தி தற்செயலாய் என்ன போவாசனுடைய நிலத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஒரு நிமிஷம் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். தற்செயலாய் நடந்ததனுடைய கயரை பிடிச்சது ஆண்டவர். தற்செயலாய் நடந்தப்போ நடத்தினது ஆண்டவர். நாம பிளான் பண்ணி இறங்குனதுல தோற்று போனோம். நாம பிளான் பண்ணி கால வச்சதுல அவமானப்பட்டோம். நாம பிளான் பண்ணி கால வச்சதுல கேவலப்பட்டோம். ஆனா தற்செயலாய் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்தது சரியான ஒரு வயல் நிலத்துல. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நொடி பொழுது கவனிங்க தெய்வ பிள்ளைகளே. இதுதான் 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 இதுதான். நீங்க இப்ப வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா? இதாக்கும் போவாசுடைய வயல். இதாக்கும் போவாசுடைய வயல் உன்னையோ குடும்பத்தையோ அழியாதபடி தற்செயலாக ஆண்டவர் போவாசுடைய நிலத்துல கொண்டு வந்திருக்கிறார். இனி கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உன் குடும்பத்துக்கு இது போவாசுடைய நிலம். உன் வீட்டுக்கு இது போவாசுடைய நிலம். அழிஞ்சு போக வேண்டிய நேரத்துல, அல்லல் பட்டு கிடந்த நேரத்துல, கை தூக்குவதற்கு ஒரு மனுஷன் இல்லாம இருந்த நேரத்துல, பதில் தர ஒருவர் இல்லாதிருந்த நேரத்துல, கூட வந்து உட்கார்ந்து காப்பாற்ற ஒரு மனுஷன் இல்லாதிருந்த நேரத்துல தற்செயலாய் ஆக்சிடென்டலி வந்தேன். சரியான இடத்துல வந்தேன். எப்படி வந்தேன்? ஆக்சிடென்டலி வந்தேன். ஆனா எங்க வந்தேன்? சரியான இடத்துல வந்து ஆண்டவரை தேடணும்னு நான் கிளம்பினதல்ல. ஆண்டவரை பின்பற்றணும். இப்படி ஆவிக்குரிய ஆராதனையில எல்லாம் வரணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் தற்செயலா வந்தேன். சரியான இடத்துல என்ன கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். என் வாழ்க்கையில இந்த அற்புதம் ஆண்டவரால் நடந்தது. இந்த கூடாரத்துல என்ன கொண்டு வந்தது ஆண்டவர். இந்த சபையில என்ன கொண்டு வந்தது ஆண்டவர். இந்த சபைக்குள்ள நான் வந்தது கர்த்தரால் நடத்தப்பட்டு என்ன நடத்தி கொண்டு வந்தது ஆண்டவர் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கண்ணை மூடி 2 நிமிஷம் கைதட்டி வாயை திறந்து ஆவியில் அந்த ரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நானா பிளான் பண்ணி வரல, நான் திட்டம் போட்டு வரல, நான் எய்ம் பண்ணி வரல. ஆனா கர்த்தரோ என்ன கைய பிடிச்சு தற்செயலாய் போவாசுடைய வயல் நிலத்துல கொண்டு வந்திருக்கிறார். சகோதரா, இது போவாசுடைய வயல். சகோதரி, இது போவாசுடைய வயல். தேவ பிள்ளையே, இது போவாசுடைய வயல். அவ என்ன சொல்றா தெரியுமா? நான் அனுபவிக்காத அவமானங்கள் இல்ல, நான் அனுபவிக்காத வேதனைகள் இல்ல, நான் இழக்காத இழப்புகள் இல்ல. ஆனா இப்ப நான் நிக்கிறது எங்க தெரியுமா? போவாசுடைய வயலில். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போவாச பற்றி 2 காரியங்கள். 1,
3ஆம் அதிகாரத்திலேயாக்குன்னு சொல்லி இருக்கு. மாமி மருமகளுக்கு ஐடியா கொடுக்கறா. என்ன சூப்பர் மாமி தெரியுமா? மாமி மருமகள்கிட்ட சொல்றா, நீ இப்பொழுது எழுந்து குளித்து எண்ணெய் பூசி ஸ்ப்ரே அடிச்சு அவன் கிடக்கிறான் இல்லையா இடம், அந்த இடத்துல போய் அவன் காலின் அடியில் படுத்துக்கொள். அந்த மாமியாருக்கு ஒரு செகண்ட் கொடுக்கணுமா வேண்டாமா? சுதந்திர போராட்டத்துக்கு முன்னே 21ஆம் நூற்றாண்டிற்குள்ள மாமி பயங்கர அட்வான்ஸா சொல்லி கொடுக்கிறா. நீ போய் போவாசுக காலுக்கு அடியில போய் படுத்துக்கட. அங்கே ஆக்கும் போவாச பற்றி நம்பர் 1. இந்த உலகத்துல வேற எந்த போவாசா இருந்திருந்தாலும் மறுநாள் கேஸ் கோர்ட்டில் போயிருக்கும். புரிஞ்சவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணு அத்தனை பேர் ஞாபகம் வைக்கணும், என்ன தனக்கண்ணு ஒரு எல்லை கோடு போட்டு வாழ்கிற போவாஸ். என்ன போட்டு வாழ்கிற போவாஸ்? தனக்குன்னு சொல்லி ஒரு எல்லை கோடு. மொபைல்ல வாட்ஸ்அப் உண்டு அருமையானவர்களே, இல்லைன்னு நான் சொல்லல. மொபைல்ல ஃபேஸ்புக் உண்டு இல்லைன்னு சொல்லல. மொபைல்ல யூடியூப் உண்டு இல்லைன்னு சொல்லல. சப்பும் சவரும் எல்லாம் மொபைல்ல உண்டு. ஆனா ஒரு தேவ பிள்ளை போவாச போல தனக்குன்னு ஒரு எல்லை கோடு போட்டு வாழணும். ஒரு நிமிஷம் நம்ம கை உயர்த்தி ஜபிக்க போறோம். நம்ம சந்ததிகளுக்காக ஒரு நிமிஷம் ஜபிக்க போறோம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் தங்களுக்குன்னு ஒரு எல்லை கோடு போட்டு வாழ கிருபை கொடுக்கணும். ஆண்டவரே, வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஜபிங்க. பயமா இருக்குல்ல? இந்த காலத்தை பார்க்கும்போது பயமா இருக்குல்ல? 25 வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்தவர்களுக்கு 25 வருஷத்துக்கு பிறகுள்ள இந்த பூமியை பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. ஊக்கமா ஜபிங்க. ஆண்டவரே, என் புருஷன் ஒரு எல்லை கோடு போட்டு வாழணும். என் மனைவி ஒரு எல்லை கோடு போட்டு வாழணும். என் பிள்ளைகள் ஒரு எல்லை கோடு போட்டு வாழணும். ஜபிங்க ஜபிங்க. இந்த ராத்திரி கர்த்தர் ஒரு எல்லை கோடு போடுகிறார். உனக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் எதிரே ஒரு எல்லை கோடு, உனக்கும் பொல்லாத ஆவிகளுக்கு இடையில ஒரு எல்லை கோடு, உனக்கும் சத்துருடைய வல்லமைக்கு இடையில ஒரு எல்லை கோடு, உனக்கும் இச்சைக்கு இடையில ஒரு எல்லை கோடு. போராடி ஜெபிங்க. அத்தனை பேரும் போராடணும். அத்தனை பேரும் போராடணும். ஒரு பலத்த வல்லமை இந்த கூடாரத்தை மூடுகிறது. இந்த கூடாரத்தை ஒரு பலத்த வல்லமை மூடுகிறது. போடு போடு, ஒரு கோடு போடு, ஒரு கோடு போடு. தலையே போனாலும் தாண்ட முடியாத ஒரு கோடு. என்ன பரிகாசங்கள் வந்தாலும் தாண்ட முடியாத ஒரு கோடு. எவன் என்ன சொன்னாலும் தாண்ட முடியாத ஒரு கோடு போடு. தேவ பிள்ளைகள் ஒரு எல்லை கோடு போட்டு வாழணும். அங்கே ஆக்கும் போவாஸ். யோசேப்பு, தானியேல், அவங்க எல்லாம் அதாகும். அவங்க எல்லாம் தங்களுக்குன்னு சொல்லி எல்லை கோடு போட்டவர்கள். அதாக்கும் தேவ பிள்ளைகளே, நான் என்ன கவனிங்க, நான் என்ன கெடுக்க மாட்டேன்னு நான் தீர்மானம் பண்ணினா எவரும் என்ன கெடுக்க முடியாது. புரியலையோ? நான் என்ன கெடுக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணினா எவரு என்ன கெடுக்க முடியாது. நான் எப்படியும் வாழ்வேன்னு தீர்மானம் பண்ணினா தலைக்கு மேல பறக்கிற குருவி கூட உனக்கு தலையில கூடு வச்சு முட்டையிடும். ஒன்னாவது குணம், எத்தனை எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தேவையான குணம் ஒண்ணு, நான் ஒரு எல்லை கோடு போட்டு வாழ்கிறேன். அல்லையா சொல்ல மாட்டீங்களோ? புரியலையோ உங்களுக்கு? உண்மையிலே புரியலையா? அதான் புரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களா? புரியுது இல்லையா? நல்ல குணம் இல்லையா போவாசுக்கு? உண்மையா இல்லையா? இனி ரூத்தனுடைய ஒரு நல்ல குணம். எல்லாருக்கும் ரெண்டு குணங்களை நான் சொல்லுவேன். ரூத்தனுடைய ஒரு நல்ல குணம்,
நீங்க பைபிள் எடுத்துட்டு வீட்டுல இருந்து கிளம்பும்போ முழுவதும் ஜோத்தக்காக கிளம்புறேன்னு சொல்லும்போ ஆட்கள் உங்களை பார்த்து அங்க போய் என்ன கிட்டுச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவியா? கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிம்பிளா இல்லையே கேட்டிருக்கணும். முழுவதும் ஜோத்துக்குன்னு சொல்லி பைபிள் எடுத்துட்டு ஓடுற, உனக்கு அங்க போய் என்ன கிடைச்சு? அது அந்த ஆமேன் பர்டிகுலர் சொல்ல ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஏக்கர் கணக்கில் கிடைச்சிருக்கு. ஒண்ணு கிடைச்சிருந்தா பர்டிகுலர் சொல்லி இருக்கலாம், தெய்வத்தை தேடி போன இன்ன தந்தாருன்னு. ஏக்கர் கணக்கில் கிடைச்சதுனால சந்தோஷம் ஒண்ணும் இல்லையோ? மாமியார் சொல்றா, இன்னைக்கு ராத்திரி போவாசு கிடக்கிற இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அவன் தூங்குற பிறகு, அவன் தூங்குறது வரை அந்த குத்துக்கல்ல உட்கார்ந்து இருக்கணும். அவன் தூங்கின பிறகு அவன் குரட்ட விடுற சத்தம் கேட்ட பிறகு போய் பக்கத்துல படுன்னு சொன்னா லூசுன்னு தோணுது. 3 அண்ணன் சத்து, ஒருத்தி தள்ளிட்டு போனா, இப்ப 1 கூட கிடக்கு பாஸ்டர், அது லூசு. மூணு அண்ணா பேசுங்க, இவங்க என்னோட டெவலப்மெண்ட். 3 அண்ணா அவுட்டு, ஒன்னு ஓடி போச்சு, இப்ப கூட கிடக்குது. ஆமா, மாமியார லூசுன்னு சொன்னியே, எதை வச்சு சொல்ற? அவ ஒரு காரியம் சொன்னா அத மைக்கில் சொல்லப்பட்டாருன்னு நான் சொல்றேன். எந்த பெண்கள்னாலும் நகோமிட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்டிருப்பனும். அது மாமியார் மருமகள்னா அது பயங்கரமான உறவாகும். ஒரு மருமகள், அந்த மருமகளுக்கு சமாதானம் இருக்குன்னா மாமியை கொல்லணும். நோட் பண்ணி வைங்க, நான் மருந்து சொல்ல போறேன். மாமி சத்தாதான் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கும் மருமகளுக்கு சப்போர்ட்டா பேசுறேன்னு சொல்லி நாளைக்கு மாமிமாரு வராம இருக்கணும். மாமியை கொல்லணும். அப்போ மாமிய கொல்லுறதுக்கு விசேஷமா மருந்து கொடுக்கிற ஒரு வைத்தியர் உண்டு, விசேஷ மெடிசின். அந்த பெண்மணி அந்த வைத்தியர்கிட்ட போச்சு. வைத்தியர்கிட்ட போய் சொல்லிச்சு, நான் இப்படி பாடுபடுறேன், இப்படி வேதனைப்படுறேன், துன்பப்படுறேன். பெண்கள் எப்பவுமே அடிஷனலா கொஞ்சம் கைலண்டு போட்டு பேசுவனும். அதெல்லாம் கைலண்டு எல்லாம் போட்டு பேசி முடிச்ச உடனே அந்த வைத்தியர் சொல்றாரு, நான் மருந்து தாரேன். நான் மருந்து என்ன செய்யறேன்? தாரேன். நான் மருந்து தாரேன், எழுதி வச்சுக்கிடுங்க. 90 நாள் கொடுக்கணும். எத்தனை நாள் கொடுக்கணும்? 90 நாள் கொடுக்கணும். இந்த பெண்மணி வைத்தியர்கிட்ட கேட்குது, எப்படி கொடுக்கணும்? அது தூங்கின பிறகு தலையில தேய்ச்சி கொடுக்கணும். எண்ணெய் தூங்கின பிறகு தலையில தேய்ச்சி கொடுக்கணும். சிம்பிள் தானே, தூங்கியாச்சு இல்லையா, தலையில தேய்ச்சி கொடுக்கணும். அடுத்த கண்டிஷன், தலையை எடுத்து மடியில வச்சு தேய்ச்சி கொடுக்கணும். தூங்கின பிறகு தேய்ச்சி கொடுக்கணுமாம், தலையில தேய்ச்சி கொடுக்கணுமாம், தலையை எடுத்து எங்க வச்சு தேய்ச்சி கொடுக்கணுமாம்? மடியில வச்சு தேய்ச்சி கொடுக்கணுமாம். இவ கேட்கறா, இன்னும் கண்டிஷன் உண்டா? அவன் வைத்தியர் சொல்றாரு, ஆமா, பாடி தேய்க்கணும். மருந்து இருக்கு, தூங்கின பிறகு தேய்க்கணும், மடியில வச்சு தேய்க்கணும், பாடி தேய்க்கணும். அப்பதான் 90 நாள்ல கரெக்டா மருந்து பலிக்கும். இவளுக்கு கையில மருந்து கிடைச்ச பயங்கர சந்தோஷத்தோட ஓடி வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் 5-6 தடவை மாமியார்கிட்ட கேட்கிறா, மாமி தூக்கம் வரலையான்னு. என்ன வரலையான்னு? தூக்கம் வரலையான்னு. மாமி என்ன நினைக்கிறது தெரியுமா? மருமக தூங்கட்டு, நான் தூங்கலான்னு சொல்லி. வாழ்க்கையில முதல் தடவையா மாமிக்கு ராத்திரி 10:30 மணிக்கு ஒரு காப்பி போட்டு கொடுத்து மாமிகிட்ட சொன்னா படுத்து தூங்குங்கன்னு. மாமி தூங்கிச்சு. மாமி தூங்கின பிறகு ராத்திரி 11 மணிக்கு மெதுவா கட்டலுக்கு பக்கத்துல போய் கட்டல்ல லாவகமா உட்கார்ந்து மருந்து குப்பிய துறந்து உள்ளங்கையில மருந்து எடுத்து மாமியோட தலையை எடுத்து மடியில வச்சு, துங்க நீலோ துங்குவே பங்கமின்றி தங்குவேன்
தேய்ச்சி கொடுக்கிறா, பாடி பாடி தேய்ச்சி கொடுக்கிறா. தலையில ஏதோ வளையம் கடிச்சது போல ஞாபகம் வந்து மாமி மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா சோபாயை விட கம்ஃபர்டான இடத்துல தலை இருக்கு. அப்படி கண்ணை மூடிச்சு. கண்ணை மூடி மாமி பாக்குது, என்னடா பண்றான்னு பார்க்கலான்னு சொல்லி பாக்குது. இவ பாடி பாடி எண்ணெய் தேய்ச்சி கொடுக்கறா, பாடி பாடி எண்ணெய் தேய்ச்சி கொடுக்கறா. எல்லா நாளும் மாமி தூக்கம் எழும்புறது எப்ப தெரியுமா? சூரியன் உதிச்சு ஜன்னல் கதவுல சூரியன் ஓட்ட போட்டு உள்ள வரும்பளாக்கு மாமி தூக்கம் எழும்புறது. மாமிக்கு தெரிஞ்சு போச்சு, ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல ஒரு மருமகள். மறுநாள் காலையில 4 மணிக்கு மாமி தூக்கம் எழும்புச்சு. தூக்கம் எழும்பி ஒரு சாய போட்டு மருமகள் கையில கொண்டு கொடுத்து மருமகளை எழுப்பி விட்டு, என்ன மாமிக்கு தெரிஞ்சு போச்சு நேற்றைக்கு என்ன நடந்துன்னு. அடுத்த நாள் 10 மணிக்கே மாமி போய் தூங்கிச்சு. இவ மருந்த கையில எடுத்தா, தலையை எடுத்து மடியில வச்சா, பாடி பாடி தேய்க்கிறா, பாடி பாடி தேய்க்கிறா. அந்த அம்மா இதெல்லாம் கண்டுட்டே இருந்தாலும் தூங்குற மாதிரி நடிக்குது. 60 நாள் ஆனப்போ மருமகளுக்கு மனசு சொல்லுது, இன்னொரு 30 நாள் கூட, இன்னொரு 30 நாள் கூட. ஆனா மாமி எல்லா நாளும் காலையில் எழும்புது, ச்சே எவ்வளவு நல்ல மருமகள் இல்லையா, எவ்வளவு ஆனந்தமான மருமகளை ஆண்டவர் எனக்கு தந்திருக்காருன்னு சொல்லி மருமகளுக்கு காப்பி போட்டு கொடுத்து 2 பேரும் பயங்கர இன்பமா இருக்கணும். 70 நாள் ஆச்சு. 70வது நாள் மாமியார் உட்கார்ந்து மருமகள்கிட்ட சொல்லுது, பல ஆட்களும் உன்னை பற்றி ஆற்றம்பாம்பா கொண்டு கல்யாணத்துக்கு முன்னே என்கிட்ட சொல்லிச்சினும். நான் மனசுல நினைச்சேன் நீ ஆற்றம்பாம்புன்னா நான் ஹைட்ரஜன் பாம்புன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது, உன்னை போல பாவம் ஒரு பிள்ளை இந்த உலகத்துல இல்ல, உனக்கு நீண்ட ஆயுசு கிடைக்கணும்னு நான் ஜோம் பண்றேன். மருமகளுக்கு மனசு சொல்லுது, இன்னும் 20 நாள். இன்னும் எத்தனை நாள்? 20 நாள். அடுத்து எண்ணிட்டு இருக்கிறா 19 நாள், 18 நாள், கடைசியில 10 நாள் தான் உண்டு. இனி 10 நாள் உண்டு. கொஞ்சோண்டு எண்ணெய் தான் கையில மீதி இருக்கு. மாமியார் மருமகள்கிட்ட பேசுது, நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் உனக்கு தீர்க்காயுசு கிடைக்கும்னு ஜோம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போ மருமகளுக்கு ஒரு எண்ணம் வருது, ச்சே காலையில் எழும்பி நான் தூக்கம் எழும்புறதுக்கு முன்ன தூக்கம் எழும்பி எனக்கு டீ போட்டு தார் ஒரு மாமியார் நான் இழக்க விரும்பல, இவங்க மரிச்சா நல்லா இருக்காது, இவங்க உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி வைத்தியர்கிட்ட போகுது. வைத்தியர் கேட்டாரு, செத்தான்னு. உடனே இந்த பெண்மணி சொல்லிச்சு, இல்ல இன்னொரு 10 நாள் கூட உண்டு, எனக்கு வேற ஒரு மருந்து வேணும். வைத்தியர் கேட்டார், இன்னும் 10 நாளிலே உண்டு, வேற என்ன மருந்து வேணும்? அப்போ மருமகள் சொல்லுது, என் மாமி உயிரோட இருக்கணும், அதுக்கு ஏதாவது மருந்து தாருங்க. வைத்தியர் சொல்றாரு, ஏன் முடியாது, நீ 20 நாளுக்கு முன்ன 50 நாளுக்கு முன்ன 60 நாளுக்கு முன்ன வந்திருந்தா கூட காப்பாற்றி இருக்கலாம். இப்ப கிட்னி போயிருக்கும், லிவர் போயிருக்கும், ஹார்ட் போயிருக்கும், லங்ஸ் போயிருக்கும், எல்லாம் போயிருக்கும். இனி கொஞ்சோண்டு உயிர் மட்டும்தான் ஊசல் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே சங்கடத்தோட வீட்டுல வாரா. சங்கடத்தோட வீட்டுல வந்து இப்போ ஒரு எண்ணெய் தேய்க்கணுமா, எண்ணெய் தேய்க்க வேண்டாமா? இவ என்ன பண்ணா தெரியுமா? ராத்திரி சோபாயில உட்கார்ந்துட்டு கண்ணை மூடி தூங்கிட்டு சொந்த கையில எண்ணெய் எடுக்கிறா. சொந்த கையில எண்ணெய் எடுத்து தேய்ச்சு தன் தரையில தேய்க்க போக மாவி வந்து சொல்லுது, மருமவளை நீ படுத்துக்கோ, நான் தேய்ச்சு தாரேன்னு. நீ படுத்துக்கோ, நான் தேய்ச்சி தாரேன். 80 நாளா நான் தூங்கும்போ நீ என் மேல அன்பு வச்சு தேய்ச்சி விடுற நான் கண்டுட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு நான் உனக்கு தேய்ச்சி தாரேன். உடனே மருமக சொல்றா, இல்ல நாளைக்கு எனக்கு வைத்தியரை போய் பார்க்கணும். மறுநாள் காலையில் எழும்பி ஓடி வைத்தியரை போய் பார்க்கிறா. வைத்தியரே, நான் செத்தாலும் பரவாயில்லை, என் மாமி உயிரோடு இருக்கணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. உடனே வைத்தியர் சொன்னார, உண்மையிலே உன் மாமி உயிரோடு இருக்கணுமா? ஆமா வைத்தியரே. உடனே வைத்தியர் சொல்றாரு, ஒன்னும் பயப்பட வேண்டாம், நான் தந்தது முடி வளர மருந்துன்னு. என்னத்துக்குள்ள மருந்துன்னு? முடி வளர மருந்துன்னு. 5 பாட்டில் கொண்டு வந்திருக்கிறேன், வண்டியில இருக்கு. முதல்ல வந்து கேட்கிற 5 பேருக்கு தருவேன், நாளைக்கு தேவைக்கு கொண்டு வரலாம். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. மறு கேள்வி கேட்கல, பாத்தீங்களா? திருப்பி ஒரு கேள்வி கேட்கல, திருப்பி ஒரு கேள்வி கேட்காம நேரே போய் ஒரு கல்லுல உட்கார்ந்து இருக்கிறான். எப்படா இந்த போவாசு தூங்குவான் அப்படின்னு பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறான். அவன் தூங்கின உடனே போய் அவன் காலின் கீழே படுத்திருக்கிறான். யோசனைகள் ஓடுது, எங்க இருக்க வேண்டிய நான் எங்க இருக்கிறேன், எப்படி இருக்க வேண்டிய நான் எப்படி இருக்கிறேன், உன்னதங்களில உட்கார்ந்து இருக்க வேண்டிய நான் பள்ளத்தாக்குல வந்து இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போ உள்ளுக்குள்ள ஒரு காரியம் சொல்லுது. என்ன சொல்லு தெரியுமா? இந்த ராத்திரி நீ கிடக்கிறது கர்த்தரின் பாதத்தில். அத்தனை பேரும் கைதட்டணும், அத்தனை பேரும் வாயு திறக்கணும், அத்தனை பேரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சகோதரா,
வா வா வா. ஒரு சாயங்காலம் தெய்வத்தினுடைய பாதத்துல வந்து விழு சகோதரி. ஒரு சாயங்காலம் கர்த்தருடைய பாதத்துல வந்து விழு. அத்தனை பேரு கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஒரு ராத்திரி வா, ஒரு ராத்திரி வந்து தெய்வத்தினுடைய பாதத்துல விழு. ஏன் உன் வீட்டுல மரணம் தெரியுமா? ஏன் உன் வீட்டுல ஆபத்து தெரியுமா? ஏன் உன் வீட்டுல நஷ்டம் தெரியுமா? நீ வந்து போவாசுடைய பாதத்துல விழணும். நீ வந்து கர்த்தருடைய பாதத்துல விழணும். எங்க உன் தரிசனம்? எங்க உன் கிருபை? எங்க உன் அபிஷேகம்? 10 ஆண்டுக்கு முன்ன உன்னை உலுக்குன ஜெப ஆவி எங்க? உனக்குள்ள கிடந்த அந்த உன்னதத்தின் அபிஷேகம் எங்க? மறுபடியும் வா. இந்த ராத்திரி கர்த்தருடைய பாதத்துல விழு. தெய்வத்தினுடைய பாதத்துல விழுந்து கிட. கர்த்தருடைய பிரசன்னத்துல விழுந்து கிட. பரலோகத்தின் தெய்வத்தை பார்த்து கேளு. இரவுகளை பகலாக்கி போராடுகிற அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இரவுகளை பகலாக்கி போராடுகிற கேளுங்க கேளுங்க கேளுங்க. முன்பு நாம இப்படி இல்லை. முன்ன நமக்கு வசதி இல்லை, ஆனா ஆவியில போராட்டம் இருந்தது. முன்ன நமக்கு வாய்ப்புகள் இல்லை, ஆனா ஜெப ஆவி இருந்தது. முன்ன நமக்கு பெருசா ஒண்ணும் இல்லை, அக்கினி அபிஷேகம் இருந்தது. இன்னைக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு, ஜெபம் இல்லை. வசதி இருக்கு, தரிசனம் இல்லை. உயர்வு இருக்கு, கர்த்தரின் பாதத்துல விழுந்து கிடப்பத மறந்துட்டோம். ஏன் உன்னை தண்டிச்சாரு தெரியுமா? ஏன் உன்னை அடிச்சாரு தெரியுமா? நீ போவாசுடைய பாதத்துல ஒரு ராத்திரி வந்து விழணும். யாரும் எல்லாரும் தூங்கின பிறகு எழும்பி போறா. யாரும் தூக்க எழும்புறதுக்கு முன்னே எழும்புறா. அப்படிதான் நாம இருந்தோம். அப்படிதான் நாம இருந்தோம். நாம முழங்கால் படியிட்டா நேரம் போற நமக்கே தெரியாது. இப்ப அப்படி இல்லை. முழங்கால் படியிட்டா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா. கண்ணுக்கு பயங்கர பவர் உண்டு. கண்ணு வச்சா அடிச்சு போகும்னு சொல்ற எல்லாம் சும்மா. அதெல்லாம் சும்மா. அப்படின்னா சீரியல் பார்க்கிற எத்தனை டிவியால் அடிச்சு போகும். பாதி ஆட்கள் டிவிக்கு உள்ள யாரும் இருந்தாலும் பார்க்குது. மறுநாள் காலையில போவாஸ் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? வஸ்திரத்தை நீட்டிப்பிடி. என்ன சொன்னாரு? வஸ்திரத்தை நீட்டிப்பிடி. அளந்து போடுறாரு, அளந்து போடுறாரு. உனக்கு, உன் மாமிக்கு திங்கக்கிழமை சாப்பிடக்கு, செவ்வாய்க்கிழமை சாப்பிடக்கு, புதன்கிழமை சாப்பிடக்கு, வியாழக்கிழமை சாப்பிடக்கு, வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கு. நல்லா கொண்டு வச்சு வேக வச்சு சாப்பிடுங்க. பாதத்துல கிடந்த ஒரு நாள் தேவையை சந்திச்சது ஒரு மாசத்துக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. நான் போய் விழுந்து கிடந்தது ஒரு ராத்திரி. காலையில என்ன தட்டி எழுப்பி எனக்கு தந்தது ஒரு மாசத்துக்கு தேவையானது. என்ன நல்ல ஆண்டவரை பின்பற்றோம் இல்லையா? என்ன நல்ல ஆண்டவரை பின்பற்றோம் இல்லையா? என்ன நல்ல ஆண்டவரை பின்பற்றோம் இல்லையா? அங்கேயாக்கும் போவாசனுடைய 1வது குணம், தனக்கென்று ஒரு எல்லை போட்டு வாழ்ந்த போவாஸ். அங்கேயாக்கு ரூத்தினுடைய 1வது குணம், தெய்வ பாதத்தில் விழுந்து கிடக்கிற ரூத்து. கர்த்தருக்கு தேவை ஒரு போவாஸ், கர்த்தருக்கு தேவை ஒரு ரூத்து. இந்த ராத்திரி இந்த கூடாரத்தில் வந்திருக்கிறதுல சில போவாஸ்கள் உண்டு. இந்த ராத்திரி இந்த சபைக்குள்ள இரவுகளை பகலாக்கி போராடி ஜபிக்கிற சில ரூத்துகள் உண்டு. அதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலையா? நீங்க சந்தோஷத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது நகோமியை பற்றி ஒரு கருத்து, நான் போவாசை பற்றி ஒரு கருத்து சொன்னேன். தனக்குத்தானே எல்லை போட்டு வாழ்கிற மனுஷன். ரூத்தை பற்றி ஒரு கருத்து சொன்னேன். ராத்திரி முழுக்க கர்த்தரின் பாதத்தில் போய் விழுந்து கிடக்கிறவள். நகோமியை பற்றி ஒரு கருத்தை சொல்லணும். நகோமி சொல்றா, நாம் வெறுமையானவள். இந்த உலகத்துல மிக கடினமான வேலைகளில் ஒண்ணு என்னன்னு கேட்டா வெற்றிடங்களை கண்டுபிடிப்பது. பைபிள்ல ஒருத்தனை கோடாலி தெரிச்சு போய் யோர்தானுக்குள்ள விழுந்து தெரியுமா?
உண்மையிலே கோடாலி போனது அவனுக்கு மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ஆட்களுக்கு போச்சு. யோர்தான்ல கரையில நின்று மரம் வெட்டுற பாதி ஆட்களை கையில கோடாலி இல்ல, கம்பு மட்டும்தான் இருக்கு. பின்ன என்ன? ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அவங்க மாறி மாறி சொல்லு. என்ன சொல்லு தெரியுமா? கோடாலி விழுந்தது மாதிரி காட்டிக்கிட வேண்டாம். என்ன? கோடாலி விழுந்தது மாதிரி காட்டிக்கிட வேண்டாம். என்ன செய்வோம்? கோடாலிக்கு கம்பை வச்சு வெட்டுவோம். புரியலையோ? அப்ப பக்கத்தில் உள்ள ஆட்கள் என்ன நினைப்பணும்? பேசுங்க. கோடாலிக்கு கம்பை வச்சு மட்டும் வெட்டும் பக்கத்தில் உள்ள ஆட்கள் என்ன நினைப்பணும்? ஓஹோ, அவங்க கையில கோடாலி இருக்கு, ஏன் வெட்டு நடக்குது, ரிசல்ட் இல்ல. வெட்டு நடக்குது 10-12 மணிக்கூரா ஒற்ற மரத்தை தான் வெட்டிட்டு நிற்கிற, ரிசல்ட் இல்ல. என்ன? கையில இருக்கிறது என்ன? கம்பு மட்டும். ஆனா இவன் ஒருத்தன் தான் உணர்வடைஞ்சான். அவன் சொல்றான், என் கோடாலி போய்விட்டது. ஏது கையை விட்டு போய்விட்டதோ அதை உணர்வுதான் வெற்றிடங்களை கண்டுபிடிப்பது. எங்க உங்க குடும்பத்துல ஓட்ட விழுந்திருக்கு, எங்க உங்க வாழ்க்கையில ஓட்ட விழுந்திருக்கு, எந்த பகுதியா சத்துரு நுழைகிறான், அந்த வெற்றிடங்களை கண்டுபிடிப்பது உங்க வாழ்க்கையின் அற்புதங்களின் ஆரம்பம். கைதட்டி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அது அற்புதங்களின் ஆரம்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நாம கண்டுபிடிப்படும். என் வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில வெற்றிடம் விழுந்து விட்டது. என் ஜப பகுதியில ஒரு பெரிய வெற்றிடம் விழுந்து விட்டது. என் ஆராதனை பகுதியில ஒரு பெரிய வெற்றிடம் விழுந்து விட்டது. என் ஜப பகுதியில, என் அபிஷேகத்தின் பகுதியில ஒரு வெற்றிடம் விழுந்து விட்டது. நான் நிறைவா இருந்தேன், இப்ப வெற்றிடம் ஆய்விட்டேன். எனக்கு மறுபடியும் ஒரு நிறைவு தேவை. இனி 2 நிமிஷம் கண்ண மூடி கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எனக்கு மறுபடியும் ஒரு நிறைவு தேவை, மறுபடியும் ஒரு நிறைவு தேவை. 2022 அக்டோபர் மாசம் இந்த வெள்ளிக்கிழமை ராத்திரி உன்னை மறுபடியும் நிறைக்கிறோம். கண்ண மூடி கை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சில குடும்பங்கள் நிறைகிறது, சில வாழ்க்கைகள் நிறைகிறது, சில வீடுகள் நிறைகிறது, சில சிந்தைகள் நிறைகிறது, சில இருதயங்கள் நிறைகிறது. ஒண்ணு இல்லாம கர்த்தரை தேடி வந்த ஒன்னு ஆண்டவர் நிறைக்கிறார். ஒரு நிறைவான ஆசீர்வாதம், ஒரு நிறைவான அபிஷேகம், ஒரு நிறைவான ஆசீர்வாதம், ஒரு நிறைவான அபிஷேகம். கைதட்டி கண்ண மூடி வாயை திறந்து பெற்றுக்கொள்ளுங்க. நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான அபிஷேகம். உங்க குடும்பம் நிரம்புது, உங்க இருதயம் நிரம்புது, உங்க வாழ்க்கை நிரம்புது, உங்க பிள்ளைகள் நிரம்புகிறார்கள், உங்க எல்லை நிரம்புகிறது. 3 பேரை பற்றி ஒவ்வொரு நல்ல குணங்களை சொன்னேன். ஒரு தடவை கூட சொல்லிட்டு தான் கொஞ்சம் முன்ன போறேன். போவாஸ் தனக்குத்தானே எல்லைக்கோடு போட்டு வாழ்ந்தவன். ரூத் ராத்திரி முழுக்க கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தவள். அகோமி நான் நிறைவா இருந்தேன், இப்ப வெற்றிடமா இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்தவள். இனி மறுபடியும் போவாச பற்றி அடுத்த ஒரு குணம். இதுல நீங்க அவனை முட்டாள்னு நினைப்பீங்களோ என்ன நினைப்பீங்களோ எனக்கு தெரியாது. ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை கையில் எடுங்க. அந்த 2ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து சொல்ற ஒரு அருமையான வார்த்தை அங்க சொல்லி இருக்கு. பாருங்க, உங்க பைபிள்ல பாருங்க. 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், 15வது வசனம். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். 16. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள். எப்படி இருக்கு? அவ என்ன சொல்றாய்? அரிகளில்
சிலதை சிந்த விடுங்கள். அப்படியே கவனிங்க. முதல்ல சொல்றான், அவ பொறுக்கட்டும், அவளை என்ன பண்ண வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவ அப்படியே பொறுக்கிட்டே போறா. கீழே இருந்து பொறுக்கிறா. கட்டி வச்சிற ஆட்களை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா, தலையில் இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க, சிந்த விடுங்கள். சொல்றான், கீழே இருந்து பிறக்கட்டும், அவளை ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்புறம் சொல்றான், கட்டி எடுத்துட்டு போறீங்க இல்லையா, அதுல கொஞ்சத்தை சிந்த விடுங்க, அதையும் அவ எடுக்கட்டும். போவாஸ் மேலிருந்தும் கீழிருந்தும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவன். எங்கிருந்தெல்லாம், கீழே இருந்து சொல்றான், அவ பிறக்கட்ட, அவளை ஈனம் பண்ண வேண்டாம். மேலே இருந்து சொல்றான், கட்டி எடுத்ததுல கொஞ்சத்தை சிந்த விடுங்கள். என்ன பாக்கியசாலி இல்லை ரூத்து சொல்றா, எனக்கு ரெண்டு பக்கத்துல இருந்து ஆசீர்வாதம் வருது. கீழே இருந்து என்ன நடத்துகிறார், மேலிருந்து என்ன நடத்துகிறார். கண்ணை மூடி ஒன்று கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? கண்ணை மூடி ஒன்று கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? சில நேரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானது, நம்முடைய வீட்டுக்கு தேவையானது நமக்கு தர்றாரு. சில நேரம் மேல் பக்கத்திலே இருந்து சிலதை சிந்த விடுறாரு. ஓ தேவைக்கு கிடைக்கட்டும் என்பதற்காக ஓ பிள்ளை பீஸ் ஆண்டவர் தாராரு, குடும்பத்துக்கு நன்மை ஆண்டவர் தாராரு, சிந்தி தாராரு இல்லையா? கை உயர்த்தி நன்றி சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் காணவில்லைன்னு சொல்லப்பட்டதை போல சில தேவைகளை சரியான நேரத்தில் வானத்தின் பலகணிகளை திறந்து எனக்கு தருகிறார். சில தேவைகளை வானத்தின் பலகணிகளை திறந்து எனக்கு தருகிறார். அவர் சொல்லுகிறார், சிந்த விடுங்கள். இந்த ராத்திரி பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் சிந்துகிறது. இரத்தின் ஆசீர்வாதங்களையும் பூமியின் ஆசீர்வாதங்களையும் சிந்த விட்டு கொடுக்கிற போவாஸ். இனி இங்கே நான் ரூத்தை பற்றி ஒரு காரியத்தை சொல்லணும். யார் என்ன சொன்னாலும் கர்த்தரையே பின்பற்றுகிற ரூத். கொஞ்சம் பேர் ரொம்ப மோசமா சொல்லணும். மோசமா சொல்வதற்கு என்ன காரணமா இருக்குன்னு நான் கொஞ்சம் முந்தி சொன்னேன். கொஞ்சம் பேர் கேவலமா சொல்லணும், கொஞ்சம் பேர் அப்படி இப்படி சொல்லணும். ரூத்து சொல்றா, உலகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் எனக்கு முக்கியம். கை உயர்த்தி ஒன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சொந்தங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா வாழ முடியாது, மனுஷன் என்ன சொல்லுதான்னு கேட்டா வாழ முடியாது, உலகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா வாழ முடியாது, உலகத்தின் மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் கேட்டா வாழ முடியாது. இந்த ராத்திரி ஆண்டவர் என்ன பற்றி என்ன சொல்றாரு அது போதும். என் குடும்பத்தை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாரு அது போதும். என் பிள்ளைகளை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாரு அது போதும். ஒன்னு கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துக, கை தட்டி ஒன்னு ஆண்டவரை மகிமைப்படுத்துக. சில ஆசீர்வாதங்கள் சிந்தி விழுகிறது, சில நன்மைகள் சிந்துகிறது. கையை நீட்டி எடு, கிருபை சிந்துகிறது, அபிஷேகம் சிந்துகிறது, தேவ செயல் சிந்துகிறது. ஓ தேவைக்கு கையை நீட்டி எடு. இந்த ஆண்டு முடிவதற்குள்ள உயரத்தில் சில நன்மைகளை நீ பார்க்க போற, பூமியின் சில நன்மைகளை பார்க்க போற. ஏன்னா நீ வந்திருக்கிறது போவாசுடைய வயல். நகோமியை பற்றி ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லணும், அதோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். எதிர்கால சந்ததி நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்க்கையை அர்ப்பணித்தவள். எப்படி சொல்லுங்க? எதிர்கால சந்ததி நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்க்கை அர்ப்பணித்தவள். அவ என்ன பார்க்கிறா தெரியுமா? ரூத்துக்கு ஒன்றும் தெரியாது. நகோமி என்ன பார்க்கிறா? ரூத்துக்கு ஒரு சந்ததி உண்டாகணும், அந்த சந்ததிக்கு சந்ததி உண்டாகணும், அந்த சந்ததியில இருந்து இயேசு வரணும். எவ்வளவு ரொம்ப தூரத்துல பார்க்கிறா இல்லையா?
மாமியாருடைய பார்வை ரொம்ப தூரத்துல இருக்கு. அவ சொல்றா, என் குடும்பத்தில இருந்து இயேசு பிறப்பதற்கு, என் சந்ததியிலிருந்து இயேசு பிறப்பதற்கு அஸ்திபாரத்தை போட்டு வைக்க வேண்டிய பொறுப்பு என் கையில் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அருமை தேவ பிள்ளைகளே, நாம ஆத்மீகமா தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. நாம ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. நாம போராடுறவங்களா தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. நாம கிருபை உள்ளவங்களா தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன் ஜெபிக்கல்ல, அடுத்த ஜெனரேஷன் ஆராதிக்கல்ல, அடுத்த ஜெனரேஷன் துதிக்கல்ல, அடுத்த ஜெனரேஷன் தெய்வ பாதத்தில் விழல்ல. அடுத்த தலைமுறை கர்த்தருடைய சந்நிதியில் விழுவதற்கு இந்த ராத்திரி ஒரு நகோமி தேவை. எத்தனை பேருக்கு புரிஞ்ச எனக்கு தெரியல. ஆண்டவரே, எங்க தேசத்தில் ஒரு அசைவு உண்டாகணும், எங்க குடும்பத்தில் ஒரு அசைவு உண்டாகணும், எங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு அசைவு உண்டாகணும். ஜபிக்கிற ஒரு 1000 பேர் எழும்பணும், முழங்கால நிற்கிற ஒரு 1000 பேர் எழும்பணும். தூரத்தில் தரிசனத்தை கண்டு போராடுகிற நகோமி, போராடுகிற நகோமி, போராடுகிற நகோமி. இயேசு நம்மோடு நாகர்கோயில் கூடாரத்தில் போராடி ஜபிக்கிற சிலர் எழும்பணும். 10 வருஷம் தாண்டி ஒரு புதிய ஜப சந்ததி எழும்ப, ஒரு புதிய ஆவிக்குரிய சந்ததி எழும்ப, ஒரு புதிய ஆராதிக்கிற சந்ததி எழும்பவ இப்பவே பாரமாய் ஜெபிக்கிற ஒரு நகோமி தேவை. பாரமாய் ஜெபிக்கிற ஒரு நகோமி தேவை. ஒரு பாரமுள்ள நகோமி, ஒரு பாரமுள்ள நகோமி. என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், பிள்ளைக்கு பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் பேரன் ரட்சிக்கப்படணும், என் சந்ததிகள் ரட்சிக்கப்படணும். அதற்காக போராடுகிற ஒரு நகோமி. ரூத்துக்கு ஒண்ணுமே கண்ணுக்கு முன்ன தெரியல, ஆனா நகோமிக்கு 1000 வருடம் தாண்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு இப்பவே ரூட் போட்டு ஜெபிக்கிறோம், இப்பவே மேப்பு போட்டு ஜெபிக்கிறோம். அதுதான் வெளிப்பாடு, அதுதான் கிருபை, அதுதான் அபிஷேகம். இந்த கூடாரத்தில் அநேகரை ஆண்டவர் நகோமியாக பார்க்கிறார், அநேகரை ஆண்டவர் நகோமியாக பார்க்கிறார். ரூத்துட்ட சொல்றா, என் போவாசுக பாதத்துல போய் விழுந்து கிடக்க சொன்ன தெரியுமா? ஏன் நான் இதெல்லாம் உனக்கு சொல்லி தந்தேன் தெரியுமா? நாம ஜெபிக்கிறோம், நாம கிருபைக்குள்ள இருக்கிறோம். எதிர்கால சந்ததி இதே கிருபைக்குள்ள இருக்கணும். என்ன? எதிர்கால சந்ததி இதே கிருபைக்குள்ள இருக்கணும். அதற்காக நான் போராடி பிரயாசப்படுறேன். உண்மையில நமக்கு யார் தேவை? போவாசின் சுபாவம் நமக்கு தேவை. நமக்கு யார் தேவை? ரூத்தின் சுபாவம் நமக்கு தேவை. நமக்கு யார் தேவை? நகோமியின் சுபாவம் நமக்கு தேவை. நான் இங்க முடிக்கிறேன், நேரம் ஆச்சு. ரூத்திட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ எப்படி இருக்கிற? அவா 5 பதில் சொன்னா. அந்த 5 பதிலையும் வெறும் வார்த்தையில சொல்லி நான் முடிக்கிறேன். முதல்ல சொல்றா, நான் எல்லாவற்றையும் இழந்தவள். I am a loser. வாழ்க்கையில எதெல்லாம் விலை மதிப்புள்ளதுன்னு நான் நினைச்சனோ அதெல்லாம் நான் இழந்தேன். 2வது சொல்றா, பரதேசியாய் வாழ்ந்தேன். நான் இருக்கிற சொந்த ஊர் இல்ல, என் சொந்த ஊர் அங்க மோவாப். பரதேசியாய் வாழ்ந்தேன். 3வது என்ன சொல்ற? சொல்றா, தற்செயலாய் ரட்சிப்பு என்ன தொட்டது. உண்மைதான் இல்லையா? நாம யாரும் பிளான் பண்ணி ரட்சிக்கப்பட்டதில்லை. நமக்கு எல்லாம் இந்த கைதட்டுற சத்தமே அலர்ஜி ஆகும். கைதட்டுற சத்தம் கேட்கும்போது நமக்கு 5-6 ஸ்க்ரூ இளவும். நமக்கு எல்லாம் அப்படிதான் இருந்து நாம எல்லாம் எப்படி தேவ பிரசன்னத்தில் வந்தோம், நமக்கு திரும்பி பார்க்கும்போ ஆக்சிடென்டலி
நாலாவது நீ என்ன சொல்ற? நாலாவது அவ சொல்றா, கர்த்தர் என் வீட்டை கட்டினார். யாரும் ஒரு அல்லேலூயா சொல்லலையே. 5ஓட நான் முடிக்கிறேன், இதாக ரொம்ப முக்கியம். சொல்ற, உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு வயல்ல இறங்கி கரைஞ்சு கரைஞ்சு அழுது அழுது நடந்தேன் இல்லையா? ஒரு வயல்ல இறங்கி கேவலப்பட்டு பட்டு நான் நடந்தேன் இல்லையா? ஒரு வயல்ல இறங்கி குனிஞ்சு கதிர் பறக்கணும் இல்லையா? அந்த வயல் இப்ப என் சொந்த பேர்ல இருக்கு. புரியல இல்லையா? புரியல இல்லையா? எந்த இடத்துல நீ கேவலப்பட்டாயோ அந்த இடத்தை கர்த்தர் உன் கையில தருவாரு. எந்த இடத்துல நீ அவமானப்பட்டாயோ அந்த இடத்தை கர்த்தர் உன் கையில தருவாரு. எந்த இடத்துல நீ அடிபட்டாயோ அந்த இடத்தை கர்த்தர் உன் கையில தருவாரு. எந்த இடத்துல நீ துரத்தப்பட்டாயோ அந்த இடத்தை கர்த்தர் உன் கையில தருவாரு. 2 நிமிஷம் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த எல்லாரும் வாயை திறக்கணும். 2 நிமிஷம் கை தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி, நான் வேதனைப்பட்ட இடத்தை என் கையில தந்தாரு, நான் துன்பப்பட்ட இடத்தை என் கையில தந்தாரு. உண்மைதான் இல்லையா? அஸ்திபாரம் போட முடியாத இடத்துல அஸ்திபாரம் போட்டோம், வீடு வைக்க முடியாத இடத்துல வீடு வச்சோம், தங்க முடியாத இடத்துல தங்கணும், தங்க கூடாதுன்னு சவால் விட்ட இடத்துல கர்த்தர் ஆச்சரியமா வைத்திருக்கிறார். உண்மை என்று சொல்றவங்க மட்டும் கை தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துக. ஒரு பலத்த வல்லமை இந்த கூடாரத்தை மூடுகிறது. நகோமிக்கு விழுந்த அதே அபிஷேகம், ரூத்தின் மேல விழுந்த அதே கிருபை இந்த கூடாரத்தில் விழுகிறது. வெட்கப்படாம கண்ணை மூடி கையை தட்டுங்க. போவாசுக்கு இருந்த அதே அபிஷேகம் இப்ப உனக்கு கிடைக்கிறது. ரூத்தின் மேல விழுந்த அதே ஜெப ஆவி இப்பொழுது உன் மேல விழுகிறது. நகோமியின் மேல விழுந்த அதே பொறுப்பு இப்ப ஆண்டவர் உனக்கு தருகிறார். கேவலப்பட்டு நடந்த இடத்தை என் கையில எழுதி தந்தாரு. அவமானப்பட்டு நடந்த இடத்தை என் கையில எழுதி தந்தாரு. எந்த நிலத்துல நான் முழங்கால போய் நின்னனோ அந்த இடத்தை என் கையில தந்தாரு. ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் உண்மையுள்ளவர். இந்த ராத்திரி அருமை தேவ பிள்ளைகளே, ரூத்தின் தேவன் என் தேவன். ஒரு தடவை நான் அந்த வார்த்தையை சொல்ல போறேன், அத்தனை பேரும் ஜெபிக்க போறோம். தடம் புரள்கிறவர்கள் தடம் பதிக்கிறார்கள், தடம் புரண்டவர்கள் தடம் பதிக்கிறார்கள், தடுமாறினவர்கள் தடம் பதிக்கிறார்கள். ஒருவேளை இந்த காலத்துல குடும்பம் தடுமாறி கொண்டிருக்கலாம், பிள்ளை தடுமாறி கொண்டிருக்கலாம், வீடு தடுமாறி கொண்டிருக்கலாம், வாழ்க்கை தடுமாறி கொண்டிருக்கலாம். ஆனால் தடம் பதிக்க போகிறீர்கள், தடம் பதிக்க போகிறீர்கள். உரத்த குரலில் கர்த்தர் என்னோடு பேசினார் அப்படின்னு உறுதி உள்ளவங்க மட்டும் வாயை திறந்து தடம் புரண்டவர்கள் தடுமாறினவர்கள் 2022 தடம் பதிக்கிறார்கள், தடம் பதிக்கிறார்கள். கைதட்டி சத்தம் உயர்த்தி அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. உன் வாழ்வு ஒருவேளை தடுமாறினதா இருக்கலாம், உன் குடும்பம் தடுமாறினதா இருக்கலாம், செப்பனிட முடியாத அளவில் இடிந்திருக்கலாம். ஆனால் நீ தடம் பதிக்க போகிறாய். கண்ணை மூடி எடு, கண்ணை மூடி எடு. உனக்கு தேவையானது சிந்தப்படுகிறது, உன் குடும்பத்துக்கு தேவையானது சிந்தப்படுகிறது, உன் வீட்டுக்கு தேவையானது சிந்தப்படுகிறது, உன் வாழ்க்கைக்கு தேவையானது சிந்தப்படுகிறது. ஒரு நிமிஷம் நல்ல வாயை தரைங்க, நல்ல வாயை தரைங்க, நல்ல ஆவியில நிரம்புங்க, நல்ல ஆண்டவரை உயர்த்துங்க. நகோமியின் தேவன் என் தேவன், ரூத்தின் தேவன் என் தேவன். ஹல்லேலூயா. நாகர்கோயில் இயேசு நம்மோடு சபை தேசத்தில் தடம் பதிக்கிறது. இந்த கூடாரத்தில் ஆராதிக்கிறவர்கள் தடம் பதிக்கிறார்கள். நிகழ்காலத்தின் உண்மையான தேவை, உண்மையான தேவை, லிட்ரல் நீட். அடுத்தொரு சந்ததி எழும்பணும், அடுத்தொரு சந்ததி எழும்பணும். அடுத்தொரு சந்ததி எழும்புவதற்கு தன் சுகபோகங்களை மாற்றி வச்சு, தன் வாழ்க்கையை மாற்றி வச்சு தேவபாதத்தில் நிற்கிற ஒரு நகோமி. நீ கசந்த ஆளா இருக்கலாம், நீ இழந்த ஆளா இருக்கலாம், நீ வாழ்க்கை நீ எதையும் அனுபவிக்காத ஆளா இருக்கலாம். ஆனால் நகோமிக்காக ஒரு இடம் காலியா கிடக்கு. என்ன தருகிற ஆண்டவரேன்னு சொல்றீங்களா?
என்ன தருகிற ஆண்டவர் என்று சொல்றீங்களா? உங்க சந்ததி உங்களை விட அதிகமா ஜெபிக்கும். உங்க சந்ததி உங்களை விட அதிகமா ஆராதிக்கும். உங்க சந்ததி உங்களை விட அதிகமா ஆவியில நிரம்பும். உங்க சந்ததி இந்த மண்ணில உங்களை விட அதிகமா கர்த்தரை பின்பற்றும். தேவை ஒரு நகோமி. வலது கையை உயர்த்தி என்ன ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லுங்க. கண்ணை மூடி வாயை திறந்து சொல்லுங்க. அந்த போவாசில இருந்த குணங்கள் என் மேல விழுகிறது. அந்த ரூத்துல இருந்த குணங்கள் என் மேல விழுகிறது. முக்கியமா நான் ஒரு நகோமி. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல, மற்றவர்கள் ஜெப ஆவியை பெறுவதை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல, மற்றவர்கள் கர்த்தரை தேடி வருவதை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல, அநேகர் உயர்வதற்கு ஒரு பாலமாய் விழுந்து கிடக்க, அநேகர் மிதிச்சு ஏறுவதற்கு ஒரு படிக்கட்டாய் கிடக்க என்னை ஒரு நகோமியாய் வைத்திருக்கிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க.